குட் மார்னிங், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் வேலை எல்லாமே முடிஞ்சிட்டு சமைக்கிற வேலை மட்டும்தான். எப்போதுமே ஒரு நேரம் தான் சமைப்பேன். ஸோ 2 நேரம் சமைக்கப்பட்டேன். என்னைக்காச்சும் ரேரு தம்பி ஸ்கூல் போனால் காலைல ஒரு தடவை, காலையில் 2 பேருக்குமே சமைச்சிடும். தம்பிக்கு தனியாக அப்புறம் எங்களுக்கு தனியாக அப்படி தான் சமைப்பேன். ஆனால் இன்றைக்கி என்னென்னா ரொம்ப நாளாகிடுச்சு நாங்கள் மட்டன் சாப்பிட்டு. சரிங்க, சாரி, ரொம்ப வருஷமாச்சு. மட்டன் தமிழ்நாட்டில் சாப்பிட்டோம். ஸோ நான் சாப்பிட மாட்டேன், சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ற பழக்கம் இல்லை. ஆனால் மாமாவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ சிக்கனே பிடிக்காது, மட்டன் தான் பிடிக்கும். அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள மட்டன் சுத்தமாக பிடிக்காது அதுக்கு. ஏன்னா ஆடு வெட்டுவாங்க, கடா வெட்ட மாட்டாங்க. கடானா அந்த கடை கிடையாது, அந்த இது சொல்லுவாங்களே கையடி கடைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஊரில் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அந்த மாதிரி கடாவை பார்த்து தான் இங்கே சாப்பிடுவாங்க எங்கள் உள்ளவங்களாம். இது எப்படின்னா டேஸ்ட்டாக இருக்குமா அவங்களுக்கு. அதனால் இந்த கறி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பைத்தியம் மாதிரி எனக்கு சிக்கன் நான் கேட்டாலே சொல்லுவாங்க, இல்லை மட்டன் எடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை சிக்கன் எடுப்போம். ஆனால் இன்றைக்கி மாமாவுக்கு ஊருக்கு போகிறதுனால எனக்கே மனசு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சின்னடா ஒரு நம்மளை இவ்வளோ நாளாக கேட்குறாங்க, நம்மளால் ஊன்னு சொல்ல முடியல, நம்ம சாப்பிட்லன்னா அவங்க சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிவிட்டு ஓகே வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். இது அவன் சொன்னதான் சாக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி எங்கள் வீட்டு வேலை கடையை பாருங்கள். எங்கள் வீட்டு குந்திக்குள்ளே விடுங்க பாருங்கள், பிள்ளைய மூஞ்ச பாருங்கள். ஃபுல்லாக வெயிலுக்கு அப்படியே இதாகிடுச்சு, புண்ணாயிடுச்சு. பவுரு போட்டு விட்ருக்கேன். பாப்பாட்டோக்கா குந்தி அவங்க அப்பா பைத்தியங்க, அப்பா பாசம் ரெண்டுக்குமே. என் பாசமே இல்லை. போய் வாங்க போயிட்டாங்க, எவ்வளோ வேணாலும் தெரியல, வாங்கிட்டாங்களாம். ஸோ அவங்க வரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா, வெங்காயம் பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா மசாலாலாம், அவங்க ஜோல்கா போ. ஸோ அவங்க சமைக்க கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் மாமா தான் செய்ய சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம ஊர் கறி குழம்பு அவங்களுக்கு பிடிக்காது. எப்படி நம்ம ஊரில் மட்டன் செய்வோம் அது மாதிரி அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்க ஊரில் மட்டன் செஞ்சால் இந்த கலரில் இருக்கணும், நல்லா ரெட்டாக தகன்னு இருக்கணும், எண்ணெய் அதிகமாக இருக்கணும், குக்கர் கிடையாதுங்க, சிம்பிளாக தான் வேக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் மாமா ஓகே நீனே சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுங்க. மாதிரி நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். நம்ம சமைக்க போகிறாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். தேவாவுக்கு இன்றைக்கி லீவு, 8ஆம் தேதியிலேருந்து லீவ் விட்டுட்டாங்க. 20 நாளைக்கு மாமாட்ட கேட்டேன் தமிழ்நாடு போகலாமா, 20 நாள் லீவ் விட்டுட்டாங்க, பிள்ளைங்களாம் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு. மாமா சொன்னாங்க, சரி உங்கள்கிட்ட தான் அந்த தோடெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கழட்டி போட்டு வேணால் அடுக்கு வச்சுட்டு போகணும்னுச்சு. நான் அதுவுமே வாயை திறக்கலை. சரி ஓகே அடுத்த வருஷம் பார்க்க வேண்டிய என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா இப்போ தானே வந்தோம், மறுபடியும் போனோம்னா செலவாகும், மறுபடியும் அங்கேருந்து வரணும், செலவாகும். ஸோ தேவாவும் இப்போ தான் ஸ்கூல் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் லேட் ஆனால் கூட பிரச்சனை. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த மட்டன் ரெட்டாக தான் கேட்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப வருஷம் வரையும் தெரியாது. மிளகாய்த்தூள் நிறையா போட்டால் ரெட்டாக வந்துடும், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய மிளகாய்த்தூள் போடுவேன். ஸோ அது ரொம்ப தப்புன்னு நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படியெல்லாம் செய்வான், நான் அதை கண்டுக்கிறதில்ல, அது எப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன் அது ரொம்ப எவ்வளோ ரெட்டாக தெரியுன்னு. ஃபோனில் என்னமோ டல்லாக இருக்கேன் ஃபோனில். ஸோ செம்ம ரெட்டாக இருக்குது. இதை என்ன பண்ணேன்னா வெறும் பட்டமாக காம்பெல்லாம் கிள்ளிட்டு எண்ணெய் லைட்டாக விட்டு வறுத்தேன். லைட்டாக அந்த கருகக்கூடாது, லைட்டாக வறுத்தேன். ஸோ இதை வறுத்துட்டு அப்படியே மிக்சியில் அடித்து போட்டோம்னா, குழம்புல சேர்த்தோம்னா ஸோ நல்லா ரெட்டாக வரும். அதுதான் சீக்ரெட், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க வைக்கிற குழம்பு டேஸ்ட்டெல்லாம் மற்றபடி தான், ஆனால் கலர் தான் ரொம்ப முக்கியம், காரம் ரொம்ப முக்கியம். இங்கே உள்ளவங்களுக்கு உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கணும், உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். போய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா மசாலாலாம் ஆகிடும். பார்ப்போம். ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச குழம்பு எதுவும் வைக்கிறேன்னா எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணவே வர மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண எத்தனை பேர். அவங்க அப்பாவுக்கு மட்டன் பிடிக்குமா. ஸோ அதனால் பிள்ளை அரோமனையில் கையை வச்சு லைட்டாக கையில் கிழிச்சிருச்சு. அதை கூட பொருட்படுத்தாமல் ஒரு பொண்ணு வேலை பார்க்குறாங்க. என் பிள்ளை உரிச்ச வெங்காயம்லாம் பார்க்குறீங்க, சத்தியமாக இதை நான் உரிக்கலை. அவள் உரிச்சு கொடுத்தா காம்பை கிள்ளி விட்டேன், அவ்வளோதான். அவள் உரிச்சது பாருங்க, அது எவ்வளோ அழகாக கூர்ந்து அந்த வேலை செய்கிறா பாருங்க. ஸோ நான் என்ன வேலை செஞ்சானோ அதை பார்த்துட்டு அப்படியே செய்வாள்.
நான் வீட்டு மோப் போட்டேன்னா இது தொடச்சேன்னா அவளும் வந்து தொடப்பா. ஸோ குப்பா இல்லைனா அதே பார்த்துட்டு அவளும் செய்வா. நான் துணி தைக்கிறனால அதே மாதிரி அவளும் வந்துட்டு துணி தைக்கக்குள்ள அவளும் வந்துட்டு ஏதாச்சும் எடுத்து துணி எடுத்துகிட்டு அந்த இதை எடுத்து டேப் எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறது, கத்திரிக்குள்ளே வச்சு சும்மா வச்சு இது பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி ஃபோன் அப்படி வச்சுக்கிட்டு இப்படி அடி அடி காமிக்கிறது. ஸோ இந்த வேலையெல்லாம் நல்லா பார்ப்போம். படிக்கக்குள்ளே வந்துட்டு தேவ படிக்குள்ளே அதையும் சேர்த்து படிப்பாள். புக் எடுத்துகிட்டு அவளாக இது ஓன்னு கத்திட்டு கிடப்பான். பாருங்க மா யோகாமா ஆ 2 ஆண் பேட்டி ஆண் எடுத்துருவாமா பிள்ளைக்கு மாம்பழம் தின்னு பாருங்க. கழுத்து இதெல்லாம் உடம்பெல்லாம் பால், மாம்பழம் பால் எல்லாம் ஊற்றி வச்சுருக்கா. புண்ணாயிடுச்சு. ஆண்மா அஸ்தே बाबाडो का फोन लगा बाबाडो डाक दे बाबाडो. अच्छा थैंक यू. पोस्टपोन टायर्ड आहे आपलं पण क्या असेल मा हा moi 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 பெரிய பையன் பார்க்காதீங்க. இதில் வந்துட்டு 3 பேருக்கும் வந்துட்டு மட்டன் இருக்குது. சின்ன அப்படியே நடுவு ஆமாம் வந்து என்ன நான் வாங்கிட்டு வந்துருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து உப்பு. இது எதுக்குன்னு சொல்லிட்டு இது என்ன உப்பு இது எதுக்குன்னு சொல்லிட்டு பிளாக் சால்ட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்லிடுறேன். खींच के खोलना आम लाओगे आम मान लोगे ना चलीस आमला இது வந்து மாம்பழம். ஒரு உப்பதி போஸ் உப்ப சொரிய போஸ். அதுக்கப்புறம் இது வந்துட்டு கிழங்குங்க. ஓம கோத்தம்மா ஜாஸ்தி. இது ஒரு கிழங்கு. ஸோ இது வந்துட்டு மட்டன் சும்மா பொழுத்தியான் பகிர்ந்து என்னங்க தியானே ஆட்டோ adna nang tiani at तेल लावे मटन है 1/2 किलो. कितने टका गया आपके जी? कितने टका? 850 टका கிலோ வந்து சரி 800 டக்கா. அது 850 ரூபாயா. அப்போனா வந்து 425 ரூபா. 425 டக்கா. அதை 1/2 கிலோ. இப்போ அப்படி தாங்க பண்ணுவான். ரொம்ப பண்ணுவான் அந்த குட்டி. அவருக்கு வந்து எதுவுமே வாங்கியும் கொடுக்கக்கூடாது, எதுவுமே இது பண்ணவும் கூடாது. துயே இல்லை நான் கூண்டல் இருக்கும் துயே கன்ஃபியூஸ் ₹425 ரூபா 1/2 கிலோ. அங்கே பார்த்தீங்கன்னா அது கிழங்கு. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா வந்து இது சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு பன்னீர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பன்னீர் அவங்களுக்காக வந்து பன்னீர் பன்னீர் கெத்தடக்காக 1/2 கிலோ வந்து பன்னீர் வந்து 100 ரூபாயா.
ஸோ இது வந்து மாமியாருக்கு. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸு, எண்ணெய் केते टका के तेल? 150 टका, 100 टका. पनीर कान 100 টাকা আর 25 টাকা পাবো. இது வந்து 135 ரூபாய் ஒரு பாக்கெட். நாங்கள் வந்துட்டு அந்த கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே. எனக்கு வந்துட்டு இந்த அப்பளம்லாம் பொரிக்க இது மாதிரி சிக்கன் மட்டன்லாம் செய்ய வந்துட்டு நம்ம வந்து பாமா எல்லாம் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கீழே இருக்குது 130 ரூபாயா. இது வந்து சின்ன விளக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் விரதம், அதுக்காண்டி வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், தக்காளி, இஞ்சி, அப்புறம் பூண்டு, வெங்காயம், நாட்டு வெங்காயம். சரிங்களா, இதான் வந்து மாமா வாங்கிட்டு வந்தது. இது வந்து எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு போகும். அவ்வளோதான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் சமைப்பேன். அந்த காயிலேருந்து எடுத்து வச்சுருந்து லாஸ்ட்டு நாள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குழம்பு வைப்பேன். ஸோ அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். சரிங்களா, 10 টাকা মিট মশলা একটা দিবে 2টা 25 ওল নাই একটা থালি আনো. வந்துட்டு நான் தான் செய்ய போகிறேன். மாமாவுக்கு வந்து வேலை இருக்கா. வந்துட்டு கறியை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு மாமா போயிடுறாங்க. சரி, நான் சமைக்க போகிறேன். அதிகமாக நான் சமைக்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு என்ன இருந்தாலும் எங்கள் ஊர் மாதிரி செய்ய வரல அப்படின்னு வந்துட்டு இன்னொரு மருமகளோட வந்து கம்பேர் பண்ணி பேசுவாங்களா, அது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு தெரியாததெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செய்கிறதில்ல. ஸோ இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன். மாமா வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்களா, ஓகே செஞ்சு கொடுத்துரும். பாவம் ஊருக்கு வேற போகிறாங்க, செஞ்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் எனக்கு எப்படி தெரியுமோ அப்படி தான் செய்வேன். அதனால இதனாலலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ செய், எப்போதும் போலே செய் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வாங்க பார்ப்போம். நான் கேஸில் தான் சமைக்க போகிறேன். ஸோ அடுப்பில் வந்து சமைக்கிறேன். ஏன்னா வந்து மட்டன் மட்டும்தான் செய்யப்படுறேன். பத்தாதுக்கு வந்துட்டு சோறெல்லாம் காலையில் வடித்த சாதம்லாம் இருக்குது, அதை அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள், வெங்காயம், மட்டனுக்கு வந்து வெங்காயம் கம்மியாக தான் இங்கே போடுவாங்க. ஸோ வெங்காயம், பச்சை மிளகா வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் அரைச்சிட்டு வச்சோன்னா அதனால் அப்படி இருக்குது. அப்புறம் தக்காளி, 2 தக்காளி வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜீரகத்தூள் மசாலா, அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு மிளகு பொடி வச்சுருக்கேன், பெப்பர். சரிங்களா, அதுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாயை வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ உப்பு, இதெல்லாம் இருக்குது. என்னடா இதெல்லாம் வந்து கறியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ அடுப்படியே வந்துட்டு அடுப்பில் சமைக்கிறதுனால அடுப்பில் தான் சமைக்கிறேன். அவங்க அடுப்படியெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அதனால். ஸோ இப்போ எல்லாமே வந்துட்டு கேஸும் வந்து 1-2 மாதத்துக்கு அப்புறம் தான் கிடைக்குங்கிறதுனால எல்லாருமே வந்து அடுப்பில் தான் சமைக்கிறோம். அதனால் வந்து பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து கருப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நீட்டாக வச்சுருந்தேன் அடுப்படியெல்லாம். இப்போ வந்துட்டு கருப்பாயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல, அதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ வந்துட்டு கேஸில் சமைக்கலாம். சரிங்களா, வாங்க. எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே மிளகா வறுத்த எண்ணெய் இருக்குது, மிளகாய், அதில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து இந்த ஊரில் ரொம்ப முக்கியம், எண்ணெய் அதிகமாக இருக்கணும். ஸோ இவங்க சமைக்க ஆரம்பித்தோன்னா எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோடய பழைய வீடியோவில் போய் பாருங்கள். இது எப்படி வச்சுருந்தேன், கிச்சனை வந்து ஒரு என் மனசுக்குள்ள போய் ஒரு கோவில் மாதிரி அழகாக நீட்டாக வச்சுருந்தேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி வச்சுருந்தேன் ए पागला बुआ तना राखनु इला ओरकम स्ले बुआ तना राखिछु देख ओरकम उठा ना उठा तिंदा उठा उठा देख उठवा दे ओरकम बुआ बुआ राखिछु कोटिकान मुक्कान अंतु ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூண்டு முழு பூண்டு வந்து எங்கள் மாமா சாப்பிடுவாங்க. அந்த குழம்புலலாம் வந்து சிக்கனும் மட்டன் அதில் வந்து முழுசாக வந்து இந்த பின்னாடி வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா நல்லா முழு பூண்டு போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் ஸோ சூப்பராக சாப்பிடுவாங்க மாமா. அதுக்காக வந்துட்டு பூண்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 4-5 பூண்டு வந்து முழுசாக போட போகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி தான். சரிங்களா? இந்த மாதிரி தான் இது. இந்த மாதிரி பெரிய பெரிய பூண்டாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி கிடச்சது எனக்கு சின்ன சின்ன பூண்டு தான். ஐயோ அதுவும் உடஞ்சிட்டு கீழே விழுந்து. இப்போது பரவாயில்ல. ஸோ இந்த பூண்டு தான் வந்து போட போகிறேன்.
முழுசாக வந்து குழம்புல போட போகிறோம். சரிங்களா? இது வந்து பீகாரோட ஸ்டைல். முழு பூண்டை போட்டு அப்படியே கறி மாதிரியே எடுத்து சாப்பிடுவாங்க. ஆமாம், இன்னும் வந்து சூடாயிட்டு மசாலா போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு கூட வந்துட்டு காரம் வெங்காயம் கம்மியாக போட்டால் தான் இனிப்பு அதுக்காது. இல்லைன்னா குழம்பு வந்து இனிப்பும்பாங்க இங்கே. என்னடா எண்ணெய் அதிகமாக இருக்கான்னு சொல்லாதீங்க. இங்கே உள்ளவங்க எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரி சமைக்கிறேன். வெங்காயம் கம்மியாக சேர்க்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாப்பா பால் குடிக்க உட்காந்துட்டா. இதனால வந்துட்டு க்யூர் ஸோ இப்போ வந்துட்டு முழு நிசினி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். நிசினா வந்து பூண்டுங்க. இங்கே உள்ளதே பேசிகிட்டு இருக்கேன். நேரம் சுத்தம் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ மாமா வந்து சுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இது தனியாக செய்யணுமா, இது வந்து கொழுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து லேட்டாக தான் போடணுமா. எனக்கெல்லாம் தெரியாதுங்க அதெல்லாம் பற்றிலாம். சூப்பராக சுத்தம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதை வந்துட்டு நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். எல்லாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்துட்டு நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கறியை சேர்த்துக்கலாம். அதான் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோ மட்டும் மஞ்சள் தூள், தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காயம் நல்லா வந்து சுண்டி வச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். கிரேவி மாதிரி தான் சாப்பிடுவாங்க, தண்ணியெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கறி வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ரெட்டாக இருக்கா, இப்படி தான் சாப்பிடுவாங்க. இன்னும் வந்து ரெட்டாகும் குழம்பு வந்து இந்த சுண்டைக்குள்ள நான் வந்து நல்லா பார்க்க எண்ணெயும் ரெட்டாக சூப்பராக மூடி வச்சு நல்லா வந்து வேக விட்டுக்கலாம். நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இது தேளுமாங்க. இங்கே நம்ம உள்ள கொழுப்பு இங்கே வந்து தேளுமாங்க, அதை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து கரைஞ்சிருமா. मनी लो होगी आज एक दिन होएगा अब बोलते होगा வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதான் வந்து மட்டன் குழம்பு, பீகார் ஸ்டைல் மட்டன் குழம்பு. சரிங்களா? மட்டன் சாதம், நான் முட்டை, எனக்காக முட்டை, அவங்களுக்காக மட்டன். இதுதானா? हेलो हाँ रामन हाँ दे दिया है
आज तो गया थे, आपको भी वेट नहीं। लेबो झोल लेबो ना। கிரேவி பார்த்துருப்பீங்க. மாமாவோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ மாமா சொன்னது வந்துட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லலை. நான் கேட்ட வரப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு, ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்குமே மாமா வந்து என்னை பாராட்டிருக்காங்க அந்த அப்படி. ஆனால் வந்துட்டு என்னை ஓப்படியாக வந்துட்டு அவள் சமைச்சது வந்துட்டு மாமாட்ட கேட்டால் கறி வந்து ரொம்ப இழுக்க முடியல, ரொம்ப இதாக மாதிரி இருக்குது, உங்கள் கறியெல்லாம் எப்படி இருக்குது, உங்கள் குழம்பு நல்லா இருக்கா அப்படின்னு எடுத்துட்டு, அதனால் எங்கள் குழம்பு பொசுன்னு இருக்குது, எங்கள் கறி சூப்பராக இருக்க பாரு, இங்கே பாரு குழம்பு பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சிச்சு. அப்போ தெரிஞ்சிச்சு ஓகே மாமா பிடிச்சிட்டுன்னு. ஸோ நைட்லேருந்து இப்போ வரைக்கும் மாமா வந்து அந்த குழம்பு மட்டும்தான் வச்சு சாப்பிட்டுருக்காங்க. ஸோ பாஸ் ஆகிட்டு ஏதோ வந்து நான் வந்து டேஸ்ட் பார்க்கல, ஏதோ என்னோட கண்ணியத்தில் தான் போட்டேன் எல்லாமே. ஏன்னா வந்து நான் மட்டன் சாப்பிட மாட்டேன். ஸோ ஓகே ஆயிடுச்சு. சரிங்களா, நல்லா சாப்பிட்டாங்க, இது வரைக்கும் சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ மதியானத்துக்கு வந்து ரொட்டி செஞ்சு கொடுத்தேன், சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன். சப்பாத்தி காலையில் சாதம் சுடு குழம்பு, மதியானத்துக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன். சப்பாத்தியோட வந்துட்டு கிரேவி வச்சு வந்து சூப்பராக சாப்பிட்டாங்க எல்லாருமே. நான் வந்து வெறும் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். ஸோ அதான் இன்றைக்கான வீடியோ. இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.